ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரை எப்படின்னா வச்சுக்கலாம், கிரேவி அதுமாரி நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் சிக்கன் ஒரு 1/4 கிலோ சிக்கன், தேங்காய் சோம்பு வச்சு அரைச்சிருக்கேன், ஒரு அரை அரை மூடி தேங்காய். அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு 2லேருந்து 3 நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1, கொத்தமல்லி, தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த மசாலா மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தாளிக்கையில் அது ராவாக அரைக்கணும், வறுத்து அரைக்காமல் சும்மா பட்டை, கிராம்பு, மல்லி, சோம்பு, ஜீரகம் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம், ஊற வச்சுக்கலாம். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக உப்பு, சிக்கனில் சேரணுங்கிறதுக்காக நான் அந்த உப்பு ஆட் பண்ணுறேன். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், அப்புறம் ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அது சிக்கன் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன், நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு சிக்கன் கிரேவி மசாலான்னு விற்கிது, அதை நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு அரை ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதுமாரி நல்லா மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரை மணி நேரம் கழித்து நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதுமாரி தாளிக்க தேவையில்லை, டேரெக்டாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து மீடியம் வெங்காயம்னா ஒரு 2 3, பெரிய வெங்காயம்னா 2 போதும். இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு கலர் மாறுற அளவுக்கு ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ ஒரு கலர் மாறினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம், சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும், சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கட்டும். இப்போ அந்த பட்டை, கிராம்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கலாம். பவுடராக வறுக்காமல் அப்படியே நம்ம அரைக்கிறோம். இப்போ மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கனை இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன், நான் ரொம்ப போட்டேன், அதனால் லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம் உங்கள் இஷ்டம். அப்புறம் சிக்கன் கிரேவி இருக்குது பற்றி மசாலா பார்த்தீங்களா, அதை அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்தை அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 1/4 கிலோ சிக்கன் தான், ரொம்ப காரம் போடணும்னு தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம், சிக்கன் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா நல்லா தண்ணிலாம் இழுத்து நல்லா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், சிக்கன் நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், கட் பண்ணுறேன் பாருங்கள், ஓரளவு நல்லா வெந்துருச்சு. நல்லா பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த ராவா அரைச்ச பார்த்திங்களா அந்த மசாலா, அதை நம்ம தேவையான அளவு காரத்தை அந்த மாதிரி நீங்கள் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த வாசனைக்காக நான் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சோம் பார்த்திங்களா, இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இப்படியே கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஆகுனா அது மாதிரி ட்ரையாக பண்ணிக்கலாம். இல்லை கிரேவி செமி கிரேவியாக வேணுனா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணுறோம். ஏன்னா சிக்கனில் சேர்த்தது தான் உப்பு. இப்போ அந்த மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா ராவா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் ஒரு தடவை கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கொதிக்குது இப்போ. ஒரு மூடி வச்சு எடுங்க. பாருங்கள் ஓரளவு கலர் மாறிடுச்சு நமக்கு. கிரேவியாக வேணுனா நீங்கள் வந்து அப்படியே இறக்கிக்கலாம். செமி ட்ரையாக வேணுனா நீங்கள் ட்ரையாக வரைக்கும் நீங்கள் சிம்லேயே வச்சு எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிரியாணி, சாம்பார், குழம்பு எதுக்கு வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாரி. குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து காரம் இல்லாமல் கொடுத்தா சாப்பிடுவாங்க விரும்பி. இப்படியே கூட நீங்கள் வந்து ஆஃப் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஓரளவு நல்லா கறி பாருங்க நல்லா வெந்துருச்சு. தொட்டாவே நமக்கு வந்து நல்லா உடையுது. ஸோ சூப்பராக நமக்கு வந்து வெந்தாச்சு. அவ்வளோதான். எனக்கு ட்ரையாக வேணுங்கிறதுக்காக வந்து நான் வந்து கொஞ்சம் மூடி போட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இங்கே இருங்க நல்லா கலர் மாறி இருக்குது. ட்ரையாகவும் இருக்குது. அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு சுவையான சிக்கன். நீங்களும் வீட்டில் எதுவுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.